ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மசாலா கடலை. இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க என்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பு கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு சோள மாவு. அடுத்தது பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, எண்ணெய், கருவேப்பிலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடலையை போட்டுக்கிறேன். இது கூட கடலை மாவு போடுறேன், அரிசி மாவு, சோள மாவு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள், உப்பு, எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். அந்த சூடு எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து நம்ம வச்சுருந்த மாவு மேலே ஊற்றிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து தெளித்து பிசையணும். பாருங்கள், நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். எப்படி மசாலாவும் கடலையும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் நான் எதுக்காக சூடு எண்ணெய் ஊற்றுனேனோ பார்த்திங்கன்னா, அந்த கிறிஸ்பினஸ் வந்து நிறைய நாள் அப்படியே தங்கி இருக்கும். நம்ம நிறைய செய்ய போது அந்த மாதிரி கிறிஸ்பினஸ் நிறைய நாள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட போது. அதுக்காக தான் சோளமாவும் அதுக்காக தான் போட்டது. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இதில் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். பொறுமையாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் உதுத்த மாதிரி போடுங்க. நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். பக்கோடாக்கு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கலரை பாருங்கள், சூப்பர் கோல்டன் கலரில் இருக்குது. அப்படியே வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன். நம்மளோட மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.